எனக்கு மட்டும் தான் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சத்தியமாக எனக்கு புரியல. ரீசெண்டாக ஒரு சம்பவம். எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சிம்பிள். போகிறோம், ஷூட் பண்ணுறோம். ஷூட் பண்ண வீடியோவை 4 கேட்டகரியாக அவங்களுக்கு டெலிவர் பண்ணோம். ஆல்ரெடி பல டைம் அவங்களுக்கு வந்து நான் ஷூட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டைம் என்னாச்சுன்னா ரெக்கமெண்ட் கொடுத்துட்டாங்க. டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க. சரி, டைமிங் கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் கட் கொடுத்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு ரஃப் கட் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். இதில் ஒரு சின்ன திருத்தம். நான் வந்து ரா வீடியோவை கொடுத்தேன். நான் கலர் ரீடிங் கூட பண்ணவே இல்லை. கிளைண்ட் பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தம்பி என்னப்பா ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் இருக்குது, இதுதான் வீடியோவா அப்படின்னு சொல்லி தானே அவங்க வந்து கேட்டுருக்கணும். ஆனால் அவங்க அதை சொல்லவே இல்லை. அவங்க பதிலுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்குன்னா ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியலை. என்னடா அது, நான் வந்து மாங்கு விழுந்து ஒரு வீடியோவுக்கு ஒரு வாரம்லாம் அவங்க வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு கூட இந்தளவுக்கு அப்ரிஷியேஷன் வரல. நான் ரா வீடியோ ஜஸ்ட் ஒரு மியூசிக்கை போட்டு சிங்க்கு தான் பண்ணி கொடுத்தேன். அதில் கலர் கிரேடிங் கூட பண்ணலை. அது அப்படியே பார்க்கல நாய்ஸ் அடிக்குது பயங்கரமாக. அதை போய் பார்த்துட்டு அவங்க ஆகா ஓஹோன்னு சொல்லவும் எனக்கெல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே டிஆர் மாதிரி இப்படி பார்க்குறேன். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இந்த வீடியோவை டாக்குமெண்ட் அனுப்புன்னு சொன்னேன். நானும் அவங்களுக்கு போட்டு டாக்குமெண்ட் அனுப்பிட்டேன். அனுப்புனதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தாக்க போஸ்டே பண்ணிட்டாங்க. அவங்க போஸ்ட் பண்ணுறது ஒன்றே தான் தோணுச்சு, நான் நறுப்பியடா போங்கடா.